Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. இரண்டாயிரத்து 2021 தேர்தல்களில் தொடர்ச்சியா திமுக ஜெயிச்சிட்டு வர சங்கராபுரம் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சங்கராபுரம் சட்டப்பேரவை தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலை, வடக்கநந்தல், சங்கராபுரம், சின்னசேலம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. பெரியார் அருவி, மேகம் அருவி, சிறுக்கலூர் அருவி என கல்வராயன் மலை சுற்றுலா தலங்கள் அமைஞ்சிருக்க ஒரு தொகுதி. மலை கிராமங்களை அதிகமாக கொண்ட தொகுதியில் விவசாயம் தான் முக்கிய வாழ்வாதாரமாக இருக்குது. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,30,231 ஆண் வாக்காளர்கள், 1,32,859 பெண் வாக்காளர்கள், 46 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமாக 2,63,136 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிகபட்சமா திமுக 7 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், பாமக 1 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. தொகுதியில் கடந்த தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த உதயசூரியனையே திமுக மீண்டும் களமிறக்கினாங்க. தொகுதியில் 1,21,186 வாக்குகளை வாங்கின உதயசூரியன் 45,963 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் களமிறங்கிய பாமக வேட்பாளர் ராஜா 75,223 வாக்குகளை பெற்று தோற்று போனார். தொகுதியை திமுக தக்க வைத்துக் கொண்டது. இப்போ தேர்தல் நெருங்குற வேளையில சங்கராபுரம் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்றதையும் கேட்கலாம். சக்கராபாளையத்தில் நிரந்தரமாக தீயணைப்பு நிலையம் அமைச்சு தர ஒரு என்ன கள்ளக்குறிச்சி சின்னசேலம் தான் போக வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 30-40 கிராமங்கள் வடக்கந்தல் பேரூராட்சி சுற்றி இருக்குது. அவசர தேவைக்கு அங்கேருந்து வரத்துக்குள்ளார இங்கே தீ விபத்து அதிகமாகிறது. இருந்தாலும் நிரந்தரமாக இங்கேயே ஒரு தீயணைப்பு நிலையம் அமைச்சு தர ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோமிக அணை கட்டப்பட்ட 60 வருஷங்களுக்கு கடந்து விட்டாலும் ஒரு தடவை கூட இதுவரையிலையும் தூர்வாரப்படவில்லை. அணையின் கொள்ளளவு 46 அடியில் கிட்டத்தட்ட 26 அடி வண்டல் மண் தூர்ந்துள்ளது. அதனால் இதோட ஃபுல் கொள்ளளவான 46 அடியும் தூர்வாரி கொடுத்தா விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சங்கராபுரம் தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறையா படிக்கிறாங்க. படிச்சுட்டு வேலை வாய்ப்பு கிடைக்காம, அதாவது ஒரு மாநகரம் கிராமமாக இருக்கிறதுனால அந்த மாநகரத்தில் எப்படி ஒரு தொழிற்சங்கம் இருக்குதோ அதுமாரி தொழிற்சாலை இருக்குதோ அதுமாரி இங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் இது ஒரு தொகுதி, சங்கராபுரம் ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட 2,70,000 ஓட்டுங்க இருக்குது. ஆனால் இங்கே யாருமே ஒரு தொழிற்சாலைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்று கூடமே கிடையாது. நிறைய பிள்ளைங்களுக்கு மாத்தூர்லேருந்து அம்மாப்பேட்டை போகிற வழியாக இங்கே நிறைய பிள்ளைங்க வராங்க. அவங்களுக்கு பேருந்து வசதி கிடையாது. அவங்களுக்கு பேருந்து வசதியை இங்கே ஏற்படுத்தி தரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கன்வாடி, எங்கள் ஊரில் அங்கன்வாடி 2 அங்கன்வாடி இருக்குது. சரியான சின்ன சின்ன குழந்தைங்க அங்கன்வாடியில் இருக்காங்க. சரியான முறையில் அங்கன்வாடி எதுவுமே இல்லாமல் இருக்குது. சின்ன குழந்தைங்க திடீர்னு மழை டைமோ வெயில் டைமோ ஒரு கூரை இடிஞ்சு விழுந்தா கூட அவங்களோட நிலைமை என்ன வரும். இங்கே பசங்க 5வது வரைக்கும் தான் இருக்குது ஸ்கூல், அரசு உதவி பெறும் பள்ளின்னு சொல்லிட்டு. இதில் 8வது வரைக்கும் முன்னே இருந்துச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 8வது வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்துட்டாங்க. கல்வி கடன் 1 லட்ச ரூபா வாங்கினதுக்கு இப்போ 5 லட்சம் கட்டு, 4 லட்சம் கட்டுன்னு தேசியமயமாட்ட வங்கிகள்லேருந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. தயவுசெய்து எங்களுக்கு இந்த கல்வி கடன், எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பும் இல்லை, கல்வி கடன் நாங்கள் எப்படி கட்டுறது? அந்த கல்வி கடனை ரத்து செய்து கொடுக்கணும். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.